ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது எங்கள் ஊர் சமயபுரம் முதல் பூவு. திருச்சியில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். திருச்சியிலேருந்து போனவங்க, வெளியூர்காரங்க எல்லாருக்குமே தெரியும் சமயபுரம் பூ வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பூக்கு தான் நாங்கள் நடந்து போயிருக்கோம். முதல் பூக்கே இந்த தடவை நடந்துட்டோம். ஸோ வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அன்னதானம், நீர்மோர் அந்த மாதிரிலாம் அந்த கொடுத்துட்டே வருவாங்க. ஒருத்தர் வம்படியாக வாங்க சாப்பிட்டு போங்கன்னு ரொம்ப பாசமாக கூப்பிட்டனால நாங்கள் போய் வேறு வழி இல்லாமல் 7 மணிக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு முடிச்சிட்டோம். அப்படி முடிச்சுட்டு வரப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மணப்பாறை பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்திருந்தாங்க. அவங்க கூட போய் அவங்க பார்த்திங்கன்னா செம்மையாக ஃபன்னாக டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு வேகமாக போய் அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டோம். அந்த அக்காங்களும் ஒன்றுமே சொல்லலை, வாங்க கண்டிப்பாக ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருந்த கட்டப்பையெல்லாம் எனக்கு ஒரு ஆண்டி வந்து குடும்பம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஆடுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஆடிட்டே வந்தோம். கடைசியாக நாங்கள் 2 பேர் மட்டும் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்களாம் கொஞ்சம் டயர்டாகி லேஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீடியோக்காக ஆடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு நானும் என் தம்பியும் நல்லா வைப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். நாங்கள் நடந்தது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது, கால்லாம் பயங்கரமாக வலிச்சது. பட் இருந்தாலும் வந்து டான்ஸு அப்படின்றாலே நானும் என் தம்பி எங்கே ஆடினாலும் சரி போய் உடனே கேட்டு ஜாயின் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு டான்ஸ் வெறியர்கள்னு வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். நிறைய பேர் அவங்க பாட்டு போவாங்க, அமைதியாக போவாங்க. பட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு புதுசாக இருக்கும். யாருன்னே அவங்க தெரியாது. பட் அவங்க கூட போய் நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு செம்மையாக ஜாலியாக இருந்தது. அவங்க மணப்பாறை பக்கத்து ஒரு கிராமத்துலேருந்து வந்து இந்த மாதிரி நடந்து வராங்க. அவங்களாம் வந்து இருந்து சாமி கும்பிட்டுட்டு அடுத்த நாள் சாமியெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு அங்கே கோயிலே தங்கி தரிசனம் பண்ணி அந்த மாதிரிலாம் போவாங்க. நாங்கள் இப்போ தான் பூக்காகவே என்ட்ரு ஆகிறோம். நாங்கள் போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா யானை அப்போ தான் வந்து பூ போட்டு இந்த மாதிரி கோயில் பூ போட்டு இது பண்ணி விடுறதுக்கெலாம் யானையை வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணி முடிச்சுட்டு யானை போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் எய்த்தாப்பில் பூ எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மாதிரி பார்த்தோம், யானையெல்லாம் பார்த்தோம். கடையெல்லாம் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். அந்த கோபுரம் சைடு கோபுரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக சூப்பராக விளக்கெல்லாம் போட்டு செம்ம இதாக இருந்ததுங்க. ஆனால் அந்த பூக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். உள்ளே போய் ஊர் பூ கூட போனால் தாங்க போக முடியும். போயிட்டு நாங்கள் அந்த முன்னாடி 100 ரூபாய் டிக்கெட் தரிசனம், நிறைய பேர் திருச்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஊர் பூ கூட போனால் தான் வந்து நம்ம போய் உள்ளே கிட்ட பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் போய் உள்ளே முடியடிச்சு அவங்க கூடயே போய் உள்ள சாமியை வந்து என்ட்ரன்ஸே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நிறைய பூ அதுக்கப்புறம் தாங்க வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு பூவெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வருவாங்க. ரொம்பவே நல்ல ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. அதுவும் ரொம்ப ஆத்தால ரொம்ப நல்லா கண்ணிறைவாக பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.